இந்திய நட்சத்திரங்கள் பலர் இங்கே தங்களுடைய குரப்பட்டத்திலே பாடல்களை வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே முதல்வராக நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அன்போடு அழைக்கின்ற ஒரு மாபெரும் இசை மேதை, கலை மாமணி, பத்ம இசை மாமேதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் இசை நட்சத்திரம். அவருடைய பணியை இந்திய காலகட்டத்திலும் இந்த யுகத்திலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் நட்சத்திரம் என்று சொன்னால் மிகையல்ல. ஜி சிவசிதம்பரம் அவர்கள், வணக்கம் ஐயா. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. இதே மேடையில் இந்த ஆலயத்தில் அன்னையின் அருளை வேண்டி என்னுடைய தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இசை நிகழ்த்தியதை, வரலாறு படைத்ததை, உலக நாடுகள் பல நாடுகள்ல நாங்கள் இவ்வளோ இங்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயோ சத்தியமா இது பத்தலைங்க. கொஞ்சம் நல்ல பலமா பின்னாடி எல்லாம் அப்படியே அமைதியா இருங்க. கொஞ்சம் கை தருங்க பாப்பா. நல்லா ஜோரா. நம்ம மண் இங்க ஒரு உணர்வு கலந்த மண்ல பாடுறதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நீ பட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். எனவே அவருடைய அந்த பரதநாட்டிய நிகழ்வினை நாங்கள் எல்லோரும் பொழுது பார்த்து ரசித்துக் கொண்டு நேரடியாக பாடல்களுக்கு செல்லலாம். அங்கே ஒரு தரமான கரகோசம் ஒன்றை அள்ளி வழங்கி அந்த பரதநாட்டியத்தை நாங்கள் நன்றிகளை இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொண்டு அவருடைய அந்த பரதநாட்டிய நிகழ்வு மென்மேலும் பெறப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்த பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். எனவே அன்பு இசை சொந்தங்களே, எல்லோரும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு பரந்து விருந்த பிரதேசத்தை எடுத்திருக்கிறார்கள். எனவே வருகை தந்திருக்கிற ரசை பெருமக்களை நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்திய நட்சத்திரங்கள் பலர் இங்கே தங்களுடைய குரப்பட்டத்திலே பாடல்களை வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே முதல்வராக நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அன்போடு அழைக்கின்ற ஒரு மாபெரும் இசை மேதை, கலை மாமணி, பத்மஸ்ரீ டாக்டர் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்ராட்சத்தோடு இங்கே எங்களுக்காக வருகை தந்து இந்த மேடையிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமைக்குரிய பாடக நட்சத்திரம், உங்கள் அபிமானத்தை வென்றவர், ஏராளமான இசை மேடைகளை கண்டவர், சர்வதேச நாடுகள் பலவற்றுக்கும் பயணமாகிய ஒரு இசை மாமேதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் இசை நட்சத்திரம். அவருடைய பணியை இந்திய காலகட்டத்திலும் இந்த யுகத்திலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் நட்சத்திரம் என்று சொன்னால் மிகையல்ல. ஜி சிவசிதம்பரம் அவர்கள், வணக்கம் ஐயா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும், ஒலி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம். நலம் நலம் அறியாமல் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம்
பேசலாம் கொடுத்து கொஞ்சம் எங்க இசை பயணம் மேற்கொள்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது நம்ம மண். இங்க ஒரு உணர்வுகள் இந்த மண்ல பாடுறதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 1978 சற்றேறக்கூடிய 46 வருடங்களுக்கு முன்னர் இதே மேடையில் இந்த ஆலயத்தில் அன்னையின் அருளை வேண்டி என்னுடைய தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இசை நிகழ்த்தியதை, வரலாறு படைத்ததை, உலக நாடுகள் பல நாடுகள்ல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த போற போதெல்லாம் சொல்லுவாங்க. இசை நிகழ்த்துகின்ற பாக்கியத்தை பாட வேண்டும். அட்லீஸ்ட் என் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த மண்ணில் பாட வேண்டும். அருமை ரசிக உள்ளங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதலை அன்னை கண்ணகை அருள் பாலித்ததால் இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் அற்புதமான இசைக்குழு, தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவோடு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு என்னை வேண்டி கேட்டுக்கொண்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அந்த 46 வருடங்களுக்கு முதல் அந்த மேடையிலே இறைவனுடைய அருட்காட்சத்தோடு பாடிய பாடல் ஒரு வரலாற்றை பதிவு செய்ததுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த இசை மேடையின் போது அந்த மழை குறுக்கிட்டது. அந்த மழை அவருடைய பாடலை கேட்டதும் நின்றுவிட்டது என்று சொல்லி பெரியவர்கள் பேசிக் கொள்வார்கள். அது ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தது. அந்த பாடலும் எங்களுக்காக மேடையில் இருக்கிறதா? நிச்சயமா. பாடலை கேட்போம். மழை வராது, இன்றைக்கு வர பாட்டு வரும். இசை மழை வரும். பாடல் பிள்ளையார் சுழியை போட்டு நல்லதை தொடங்குவோம், நல்லதே நடக்கும், நன்மைகள் சிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு கண்ணகை அருள்மிகு கண்ணகை அம்மனின் திருவடிகளில் பிரார்த்தனையை வைத்து இசை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த பாடலோடு தொடங்குகிறது. நம் கணபதி அமர்ந்திருப்பான் ஊர்தோறும் குளத்தடியில். நம் கணபதி அமர்ந்திருப்பான் ஊரு மனிதனது நல் உள்ளத்தில் குடியிருப்பான். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனின் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மன
நினைக்கின்றேன் விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியிலே அந்த காலத்தில் ஏராளமான பாடல்களை பாடி ரசிகர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திய ஒருவர். யாழ் மண்ணுக்கு நான் நினைக்கிறேன் இரண்டாவது தடவையாக இசை பயணத்தை இந்த தடவை மேற்கொண்டு எங்களுக்காக இங்கே விருது காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய குரலிலே நல்ல பல பாடல்கள் உங்களை வந்து இந்த காற்றலைகளை தவழ்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறது என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம் அனுவானந்த், எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேட்கவே இல்லை. ஒரு கரகோஷத்தின் மூலமாக உங்களுடைய நலனை ஜூனியர் சீசன் முடிஞ்சப்போ இதே கண்ணகி அம்மனுக்காக ஒரு தடவை நாங்க எல்லாரும் வந்து ஷோ நான் நினைக்கிறேன். அந்த ஜூனியர் சீசன்ல நீங்க ஒரு பாட்டு பாடினீங்கல்ல உங்களுடைய அம்மாவுக்கு, அந்த பாட்டு மெல்லமா பாடி காட்டினீங்கன்னா நீங்க யாருன்றதை ஈஸியாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்பொழுது கொஞ்சம் மாறிட்டீங்க இல்லையா? இல்ல இப்பவே பாடணுமா? 2 லைன் பாடுங்க. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால்வாக்கவா வாசல் பார்த்து அதற்குரிய வகையிலான ஒரு இசை நிகழ்ச்சி. ஆகவே உற்சாகமாக எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். ஏராளமான இந்திய நட்சத்திரங்கள் கண்ட இந்திய நட்சத்திரங்கள் வருகை தந்து மேடை கண்ட ஒரு இடம் இந்த மண், இந்த இடம், இந்த ஆலயம், இந்த சூழல் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இசை மேடையில? நான் தான் சொன்னேன், இப்போ நான் இங்க ரொம்ப என்னோட ஜூனியர் முடிஞ்சப்ப நான் ஒரு தடவை வந்திருக்கேன். சோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் மக்களை வந்து அவருக்காக ஒரு உற்சாகமான கரவசமனை கொடுங்கள். தமிழ் சினிமா பாடலுக்குள்ளே நாங்கள் இப்பொழுது செல்ல போகின்றோம். அதைத் தொடர்ந்து விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியிலே முத்திரை பதித்த அன்புக்குரிய நண்பர் பரத் அவர்கள் இங்கே உற்சாகமாக யாழ் மண்ணிலே வரை வந்து காத்திருக்கிறார். மேற்குக்கு அதிக தடவை போயிருந்தாலும் கூட யாழ் மண்ணுக்கு ஒரு சில தடவைகள் தான் வந்திருக்கிறீங்க இல்லையா பரத்? நான் வந்து எப்படி இருக்கிறீங்க? முதல்ல எனக்கு இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீரியஸா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க குரல் வந்து அப்படியா? எனக்கு அப்படியே நான் ஏதோ ஊர்ல நான் ரொம்ப தூரம் என்ன நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே, அவ்வளவுதானா? ஐயோ சத்தியமா இது பத்தலைங்க. கொஞ்சம் நல்ல பலமா பின்னாடி எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கீங்க. கொஞ்சம் கை தருங்க பாப்போம், நல்லா ஜோரா. சரி, நான் வந்து இந்த சைடு பெஸ்டா இந்த சைடு பெஸ்டா நான் இப்ப பார்க்க போறேன். சரிங்களா? 1 2 3 சொல்லும் போது இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லணும். ஓகே, ரெடி எல்லாரும்? ரெடி? 1 2 3. ஓகே, இந்த சைடு இப்ப ரெடியா? ரெடி? 1 2 3. யூசுவலா ஒரு சைடு வந்து டாமினேட்டிங்கா இருக்கும், ஆனா ரெண்டு ஈக்குவலா இருக்குது. சரி, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மெலோடி, அழகான மெலோடி பார்த்துக்கலாம். அதுக்கிடையில வருஷா மேல ஒரு சில விஷயங்கள் பேசணும் ஆசைப்படுறேன் இல்லையா? வணக்கம் வருஷா, எப்படி இருக்கிறீங்க? இவ்வளோ இங்க வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி, போலாமா? இடம்பிடித்து இந்தியாவினுடைய பன்மொழிகளிலே 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஏராளமான ரசிக சொந்தங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடக நட்சத்திரம், இசை புயல் AR ரஹ்மானுடைய கண்டெடுப்பு என்று சொன்னால் மிகையல்ல. எங்கள் அபிமானத்துக்குரிய முகேஷ் அவர்கள் மிக ஒரு பலமான எந்த பாடலை கொடுத்தாலும் அற்புதமாக அழகாக பாடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது முகேஷ் அவர்களே. நன்றி, நன்றி, மிக்க நன்றி அன்பு சகோதரர் அவர்களுக்கு. வணக்கம். அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துடைய 11ஆம் நாள் திருவிழால இத்தனை அற்புதமான ரசிகர்களை, பக்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நாகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு சகோதரர் அனு ஆனந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல எங்கள் அன்புக்குரிய லக்ஷ்மண் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் இசையின் வழிகாட்டியாக வழங்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் டாக்டர் சீர்காழி நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலை பாடுகின்றேன்.
யாழ் மண்ணுக்கான இசை பயணத்தை அதுக்கு முன்னாடி உங்க வாய்ஸ் எப்படி இப்படி இருக்கு அதுதான் எங்களுக்கு புரியல. நாங்களும் அதே மாதிரி தான் நாதத்தில் சொல்ற மாதிரி நாங்களும் அதே நாதஸ்வரத்தை வாசிக்கிறேன்னு சொல்றாரு காமெடியில. அது எப்படி உங்க வாய்ஸ் இப்படி இருக்கு, என்ன பண்றீங்க அதுக்கு? நாங்க இப்ப எப்படி அதை கத்துக்கிறது? எப்படி இப்படி வாய்ஸ் வச்சிருக்கீங்க? எல்லாமே இறைவனுடைய அருட்காட்சம். உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அற்புதமான கணீர் குரல் உங்களுக்கு இல்ல. தயவுசெய்து நீங்க வால்யூம் கம்மி பண்ணுங்க. எங்க வாய்ஸ் எலி மாதிரி ஆயிடுது, யானை மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ். அருமை அருமை. நன்றி முகேஷ் அவர்களே, உங்களுடைய வாழ்த்துக்களுடைய நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாட்டு போகலாம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த இசை புயல் A.R. ரஹ்மான் அவர்களுடைய அறிமுகத்துல தமிழ் சினிமாவுக்குள்ள கால் பதிக்கிறது சாதாரணமான விடயமே இல்லை இல்லையா? அதே உங்களுக்கு ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற மாதிரி இருந்ததா? என்னுடைய காட்ஃபாதர் ஞான தந்தை உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் ஐயாவால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் பின்னாடி பாடகனா இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் முழு முதல் காரணம். அதே போல இசை துறைக்கு வருவதற்கு என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் AC தினகரன் அவர்கள் தான் முக்கிய காரணம். உங்களுடன் இந்த பாடலை வழங்க வருஷ அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கிடைக்கின்றோம். இதோ அந்த பாடல் ஒரு உற்சாகமான கரவசம் கொடுக்கிறீங்களா ரெண்டு பேருக்கும்? ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் வச்சு பப்புந்தானே மூடி போச்சு. வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி புறத்துல பாத்தி, வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி புறத்துல பாத்தி. அவங்க போகலாம், ஓட்டாவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். நன்றி நன்றி, தேங்க்யூ. அந்த பாடலை பெருமைக்குரிய டாக்டர் சீர்காழி G. சிவ சிதம்பரம் அவர்களோடு இணைந்து அடுத்த பாடல் குரல் வண்ணம் கொடுப்பதற்காக விஜய் டிவியினுடைய அற்புதமான கண்டெடுப்பான அனு ஆனந்த் அவர்கள் இப்பொழுது அரங்கத்தில் இணைகின்றார்கள். இருவரும் இணைந்த அந்த பாடலுக்கான குரல் வண்ணத்தை கொடுக்க இருக்கின்ற அந்த வேளையிலே அருகிலிருந்த கடல் அப்படியே வந்தது போல அலை அலையாக தலைதலையாக தென்பராட்சி ரசிக பெருமக்கள் ஏராளமாக இங்கே வருகிறது குவிந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே என்றுமில்லாத வகையிலே யாழ் மண்ணே இலங்கை மண்ணே அதிரக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி விழாவினுடைய உபயக்காரர்கள், குறிப்பாக 11வது திருநாளினுடைய உபயக்காரர்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இதயம் கலைந்த நன்மைகளை திறத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலே மிக அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி. இந்திய மண்ணினுடைய
கொண்டாட வேண்டும். ஒன்பது கிரகம் தாண்டி நாம் ஓடி விளையாட வேண்டும். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் வளரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 வா, ஜீவா ஜீவா. கரவொலியோடு நல்ல ஆர்ப்பரிச்சு கேட்கக்கூடிய ரசிகர்கள், அமைதியை தேடி அன்னையின் அருளை நாடி வந்திருக்கின்ற பக்தர்கள் பல பேரும் இங்கு உண்டு. எல்லா பாடல்களையும் ஒரு சேர ஒரே மாதிரியா கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பிலேயே இந்த மண்ணுக்கு உண்டான ஞானம் அது. அடுத்த பாடல் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே என்று சற்றேறக்குரிய 45 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய தந்தையார், அருமை தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த மண்ணிலே அன்னைக்காக பாடிய பாடல். இதை இயற்றியவர் கவிச்சிங்கம் இனுவில் வீரமணி ஐயர் ஐயா அவர்கள். அந்த பாடலை அருமை சகோதரர் திரு நாகேஷ் அவர்கள், இந்த உபயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம், இந்த ஆலயத்தை சார்ந்த அன்பர்கள், ஆன்மீக நெஞ்சங்கள், அம்மா அம்மா கண்ணகி அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகி, சிவ சுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் பிடித்தேன் அம்மா, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும். உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகி சிவசுந்தரியே கண்ணகி 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 கண்ணகி. நன்றி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ஆசிரியர்கள் வளர்த்துவிட்டார், ஆசிரியர்கள் தோன்றிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ஆசிரியர்கள் வளர்த்துவிட்டார், ஆசிரியர்கள் தோன்றிவிடும். எங்கேயும் சந்தோஷம், சாஸ்திரிகள் வந்துவிட்டார், சாஸ்திரங்கள் ஓடிவிடும்.
கட்டியணைக்கும் இந்த கைகள் வட்டமடிக்கும் வண்டி
இசையில் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய எழுத்து இந்த பாடல் காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த அறிவிப்பாளர் சொல்வார் நினைச்சேன். அற்புதமான குரலோன், எங்கள் அபிமான குரலோன் இங்கு அமர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு இந்த அறிவிப்புகள்லாம் முன்னோடியா எங்க அண்ணன் அப்துல் ஹமீத் அண்ணன் அவர்கள் இலங்கையிலிருந்து இந்த அறிவிப்பு முறையை எங்களுக்கு உள் ஏற்படுத்தி விட்டார். இப்படி சொன்னதான் பாட்டு போல தோணுது. ஐயா, ஒரு கேள்வி நான் கேட்கணும் ஆசைப்பட்டேன். நீங்க ஒரு உலகம் அறிந்த மாபெரும் இசை மேதை, அதே நேரத்துல மருத்துவ துறையிலும் நீங்க முத்திரை பதிச்சிருக்கிறீங்களா? எப்படி அந்த ரெண்டு துறையிலையும் எப்படி உங்களால சாதிக்க முடிஞ்சது? மனுஷன் பல விஷயங்கள்ல ரெண்டு வச்சுக்கிறான். ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு காது இருக்கு, ரெண்டு மூக்கு துவாரங்கள் இருக்கு. ரெண்டு தொழில்ங்கிறது ஒன்று பெரிய விஷயம் இல்ல. இரண்டையும் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியும் நமது கடமையும் நமது உணர்வு கட்டுப்பாடோடு இருந்தால் நிச்சயம் செய்யலாங்கிறது என்னுடைய அனுபவம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய தந்தையார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய ஆசை நீங்க ஒரு மருத்துவராக வேண்டும் சொல்லி, உங்களுடைய தந்தை தாயினுடைய ஆசை நீங்க ஒரு இசைக்கலைஞராக வர வேண்டும் சொல்லி, இருவருடைய ஆசையும் ஒரே நேரத்தில் நீங்க நிறைவேற்றிட்டீங்களே. நான் நினைக்கிறேன் என்னுடைய தெரிஞ்ச வகையில் நீங்க ஒரு ஆள் தான் இருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்காக நான் இறைவனுக்கும் கண்ணகை அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி. யாரும் இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, பாதிபத்தி காதலிக்க யாதகத்தில் வழியும் இல்லை, யாதகத்தில் வழியும் இல்லை, காதலிக்க நேரமில்லை. பஞ்சனையும் கண்டதில்லை, பழம் குடித்ததில்லை, பஞ்சனையும் கண்டதில்லை, பால் பழம் குடித்ததில்லை, மஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை, மஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை, மஞ்சி போர் தரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து, மஞ்சு போர் தரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து, ரெண்டு கேட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி, கண்டேனே உன்னையடி, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, பாதிபத்தில் காதலிக்க யாதகத்தில் வழியும் இல்லை, யாதகத்தில் வழியும் இல்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்தது கசப்பதில்லை, காயிலே சுவைப்பதில்லை, கனிந்தது கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் மூன்று வரை காதல் வரும், நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும், மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, ஆதிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை.
அப்புலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் அப்புலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பத்தி கேட்டு வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பத்தி கேட்டு வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் நடத்த வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கனியுண்டு காலையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கனியுண்டு காலையுண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு லலலா லலலே லலலே லலலா லலலே லலலே லலலா லலலா லலலே லலலே லலலா. நன்றி நன்றி நன்றி. இந்த கரவொலிகள் தான் எங்களுக்கு வைட்டமின் இருந்து ஓய்வு பெற்றவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவன். HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன்ல இருந்தவன். உயர்வான நல்ல இசை ரசிகர்களின் கைத்தட்டு ஒவ்வொன்றும் எங்கள் இருதய துடிப்புக்கு சமம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நீங்க எவ்வளவு கைத்தட்டீங்களோ அவ்வளவு நல்ல பாடல்களை நிறைய பாடல்கள் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீ கொத்து வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிகோ பேர சொல்லும் பட்டி ரொட்டி. சொந்தங்கள் இந்த ராத்திரி பொழுதில் எழுந்திருக்கிற வேளையில் அழகான அற்புதமான இனிய ராகங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே